உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும் படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. வாழ்வும் மரணமும் நம் முன்னால் இருக்கிறது. ஆசிர்வாதமும் சாபமும் நம் முன்னால் இருக்கிறது. நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும் படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். யாருதான் ஜீவனை தெரிந்து கொள்ளணும்? நாம் தான். அவர் தான். நாமும் நம் பிள்ளைகளும் பிழைக்கும்படிக்கு என்ன செய்யணுமா? தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தீர்மானம், அந்த தேர்ந்தெடுப்பு யார் கையில தான் கொடுக்கப்பட்டிருக்கு? நம் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. யோவான் 10:10 அழகா சொல்லப்பட்டிருக்கு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். 2 பேருக்குமே நம்ம அனுமதி தேவை. நாம இடம் கொடுக்காமல் தேவனாலும் செயல்பட முடியாது, சாத்தானாலே என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. எப்படி அனுமதி கொடுக்கிறது? தேவனுடைய வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்கும் பொழுது தேவனுக்கு நீங்க அனுமதி கொடுக்கிறீங்க. அங்க திருடன் சொல்லுகின்ற பொய்யை, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக அவன் சொல்லுகின்ற தகவலை நீங்க ஏற்றுக்கொண்டு அதை நம்பும் போது அவனுக்கு அந்த இடத்துல என்ன செய்றீங்க? அனுமதி கொடுக்கிறோம். யாரும் வேண்டும் என்று சாத்தானுக்கு இடம் கொடுப்பது இல்லை. நம்முடைய அறியாமையானது அந்த இடத்தை என்ன செய்கிறது? கொடுக்கிறது. ரோமர் 6:14. நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எப்ப பாவம் மேற்கொள்ள மாட்டாதா? நியாய பிரமாணம் நல்லது, அது ஒரு சட்டம், அவ்வளவுதான். அதுக்கு நம்மள மீட்கக்கூடிய சக்தி கிடையாது. அது பாவம் எதுங்க எனக்கு என்ன செய்யும்? உணர்த்தும். தேவனுடைய ஸ்டாண்டர்ட் அது, அவருடைய இயல்பு அது சொல்லும். ஆனா இதை செய்கிறதற்கு எனக்கு பலன் இல்லை. அந்த நியாய பிரமாணத்தை நான் செய்யணும்னு நினைக்கிறது நடக்க முடியாத மனுஷன் எழுந்து ஓடணும்னு நினைக்கிறதுக்கு சமம். அது செய்யறதுக்கான பலன் என்கிட்ட இல்லை. அப்ப ஏன் அது கொடுக்கப்பட்டுச்சுன்னா, இதை எனக்கு செய்ய முடியாது, இதை செய்யலன்னா பாவம் சாபம், என்னை இதுல இருந்து மீட்கிறவர் யார்? எனக்கு ஒரு மீட்பர் தேவை, இதுல இருந்து மீட்கக்கூடிய ஒரு ரட்சகர் எனக்கு தேவைன்னு சொல்லி நம்முடைய பாவத்தை, நம்முடைய இயல்பை, நம்முடைய இயலாமைய புரிந்து கொள்றதுக்காக அது என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு சட்டம் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க. இந்த சட்டம் நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத சொல்றதுதான் அந்த சட்டத்தோட வேலை தவிர அதை செய்ய வைக்காமல் இருக்கிற இயல்பு சட்டத்துக்கு உண்டா? அதுதான் நியாய பிரமாணமும். அது நீ பொய் சொல்லாதன்னு சொல்லும், அது பாவம்னு சொல்லும். ஆனா பொய் சொல்லாமல் இருக்கிறதற்கான இயல்பு அது எனக்கு என்ன செய்யாது? தராது. நீ கொலை செய்யாதன்னு சொல்லும், ஆனா கொலை செய்யாமல் இருப்பதற்கான இயல்பு அது என்ன செய்யாது? தராது. அந்த இயல்பை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நான் இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு நீங்க சட்டத்தை பார்க்கும்போது உங்க பலத்தை நீங்க நம்புவீங்க. நம்ம பலத்துல அதை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. ஆனா கிருபைக்கு கீழ்ப்படியும் போது, கிருபை அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து தான் கிருபை, அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது பாவம் நம்மள என்ன செய்யாதா? மேற்கொள்ள முடியாது. அப்போ பாவத்தை நான் மேற்கொள்ளணும்னா நான் எதுக்கு கீழ்ப்படியணும்? இயேசு கிறிஸ்துவுக்கு, கிருபைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். அவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து விசுவாசிக்கிறது தான் கிருபைக்கு கீழ்ப்படுகிறது. நீங்க இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா பாவம் செய்யற இயல்பு உங்களுக்கு கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிறது தேவ இயல்பு. ரோமர் 6:6 சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம்.
நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன், அப்படின்னா ஆதாம் கிட்ட இருந்து வந்த இயல்பு. புலி மாம்சம் சாப்பிடுதுன்னா அது மாம்சம் சாப்பிடுற இயல்பு அதுக்கு இருக்கு. அது ஒரு குட்டி போடுது, அந்த குட்டிக்கு புல்ல சாப்பிடுற இயல்பு வருமா? இல்ல, அதுக்கும் மாம்சம் சாப்பிடுற இயல்பு தான் இருக்கும். அது போல ஆதாம் மூலமாக வந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் அந்த பாவ இயல்புலதான் என்ன செஞ்சது? இருந்தது. அதுதான் இங்க சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன், ஆதாம் கிட்ட இருந்து வந்த இயல்பு, பழைய மனுஷன்கிறது ஆதாம் கிட்ட இருந்து எனக்கு வந்த பாவ இயல்பு. அந்த பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில என்ன செய்யப்பட்டாச்சா? அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போதே ஆதாம் கிட்ட இருந்து வந்த இயல்பு அவரோட சிலுவையில என்ன செய்யப்பட்டாச்சா? அறையப்பட்டாச்சா. இதை நீங்க அறிந்திருக்கும் போதுதான் அதை மேற்கொள்ற வல்லமையும் உங்களிடத்துல வெளிப்படும். இதை அறியல அப்படின்னு சொன்னா அந்த கட்டுகளுக்குள்ளதான் என்ன செய்வோம்? இருப்போம். இந்த யானைக்குட்டி இருக்கு தெரியுமா? அந்த யானைக்குட்டியை கெட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் வளர்ந்துகிட்டே இருக்கும். வளர வளர அந்த சங்கிலியை எடுத்துருவாங்க. சங்கிலியை எடுத்தாலும் யானை அந்த இடத்த விட்டு என்ன செய்யாது? போகாது. ஏன் போகாது தெரியுமா? அது நம்மளை கெட்டி வச்சிருக்கிறாங்கன்னே நினைச்சுக்கிட்டு இருக்கும். இல்ல, ஒரு பெயருக்காக தான் ஒரு சங்கிலியும் இருக்கும். அந்த சங்கிலி ஒரு இழுத்துச்சுன்னா அந்த சங்கிலி என்ன செஞ்சிடும்? வந்துடும். ஆனா அது ஒரு சின்ன குட்டியில அதை இழுத்து இழுத்து பார்த்திருக்கும். அது என்ன செய்யாது? வராது. அந்த பழக்கத்திலேயே அந்த இடத்துல அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்? நின்று கொண்டிருக்கும். இந்த கதையில தான் நாம நின்றுகிட்டு இருக்கிறோம். பழைய மனுஷனா இருக்கும் போது எனக்கு பாவத்தை மேற்கொள்ள முடியாது. அந்த பாவ இச்சைகள்ல நாம இருந்துகிட்டு இருப்போம். ஆனா நான் இப்ப கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டியா நான் இருக்கிறேன். என் பழைய மனுஷன் அவரோட அறையப்பட்டாச்சுங்கிறத நான் அறிந்து கொண்டால் அந்த சங்கிலியை இழுக்கிற மாதிரி தான் பாவம் என்னை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.